சரியான ஒரு ஜக்காத் வாங்க. ஜக்காத்தை மகர் காரியம் என்னன்னு தெரியல எனக்கு. அதாவது ஒருத்தர் மகர் கொடுக்க முடியாம கஷ்டப்படுற ஆம்பளைக்கு ஜக்காத்தை கொடுத்து நீ மகரை முடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா? அதுக்கா? நிச்சயமா அதுக்கு அது. ஏன்னா இன்னைக்கு யாருமே மகர் கொடுக்கறது இல்ல. இவங்க எதுக்கு மகர்னு எதுக்கு பேர் வச்சிருக்காண்டா, கைக்கூலிக்கு. ஹராத்துக்கு பேரு ஹலாலா வச்சிருக்கிறது, சாராயத்துக்கு பேரு தண்ணின்னு வச்சிருக்காங்களா? அந்த மாதிரி தண்ணி சாப்பிட்டியாப்பா, நம்ம எது தண்ணி தான் கேட்கறாச்சு, அதுக்கு பேர் என்னது? சாராயம். அந்த மாதிரி மகர்னு எதுக்கு பேர் வச்சிருக்காங்க? வரதட்சணை பேர் வச்சிருக்காங்க. அந்த வரதட்சணைக்கு ஜக்காத்தை கொடுக்கலாமா? ஜக்காத்தை கொடுக்க கூடாது. இன்னும் நல்லா புரிஞ்சுங்க. கொமரு காரியத்துக்கு ஜக்காத்தை கொடுக்கலாம். கொமரு காரியம் பெரிய நன்மை கிடைக்கும். கொமரு காரியத்துக்கு கொடுத்தா ஹஜ்ஜி செஞ்ச நன்மை. இதெல்லாம் யார் சொன்னது? அப்படி முதல்ல கொமரு காரியம் சரியத்துல ஒண்ணு கிடையாதுங்க. கொமரு காரியம் வரவங்களுக்கு ஜக்காத்தை கொடுக்காதீங்க. நீங்க கொடுக்குற ஜக்காத்து அது பிரியாணியாகவும் அந்த மாப்பிள்ளைக்கு வரதட்சணையாகவும் அவனுக்கு ஹராமான பணமாக தான் போகும். எந்த அளவுக்கு சொன்னா, சில ஊர்களில் மாப்பிள்ளை வரதட்சணை பேசும் பொழுது பெண்ணு வீட்டார் இல்லங்க என்னால அவ்வளவு தர முடியாதுன்னா, அது என்ன நீங்க தர நினைக்கிறீங்க? 4 இடத்துல போய் கேட்டா கொடுத்த போறாங்க, இவனை வழி சொல்லி கொடுப்பான். நேத்து ஒருத்தர் வந்தார், நேத்து முந்தானது ஒருத்தர் வந்தாரு. 1 மணி நேரமா காத்து கிடந்தாரு என்ன பாக்குறதுக்கு. பார்த்தாரு. ஹஸ்ரத் ஒரு சின்ன விஷயம் சொல்லுங்க. ஒரு ஏழை குமரு, பாவம் தகப்பம் இல்லாத புள்ள, அதுக்கு கல்யாணம் வச்சிருக்குது, கொஞ்சம் பார்த்து ஹெல்ப் பண்ணுங்க ஹஸ்ரத் உங்களால முடிஞ்சதை அப்படின்றாரு. நாம ஒரு பாலிசியா வச்சிருக்கிறோம், இந்த குமரு காரியத்தெல்லாம் செய்யறதே இல்லை. இங்க மக்காப்பள்ளியில ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னா ஏழைகள் மருத்துவ உதவி, கல்வி உதவி, இது மட்டும் தான் செய்யறது. குமரு காரியத்தையும் செய்யறதே கிடையாது. குமரு காரியத்தையும் செய்யற பள்ளியில் இருக்கா, அங்க போய் செஞ்சீங்க வாங்கி அனுப்பி விட்டுறது. அப்ப நான் சொன்னேன், இல்லைங்க நான் குமரு காரியத்துக்கு எதுவும் வசூலாம் பண்றதுல ஏதோ ஏழை குமருன்னு சொல்றதுனால என்னால முடிஞ்சதை தர்றேன், நான் மத்தவங்க வாங்கிலாம் தர முடியாது, அதை நான் வசூல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியா கொஞ்சம் டீட்டெயில் கேட்கலாம்னு சொல்லி, இதை வரதட்சணை எதுவும் கொடுக்குறாங்களா வாங்குறாங்களா அப்படின்ட்டேன். உடனே அதுன்றாரு. அதுன்னு சொல்லிட்டு, அப்படியா சரி மாப்பிள்ளை யாரு அப்படின்னா, நான் தான். இவன் கல்யாணத்துக்கு அந்த ஏழை கொம்பருக்கு நான் எனக்கு எப்படி கோவம் வந்துரும் யோசிச்சு பாருங்க. மாப்பிள்ளை யார் பண்ண, நான் தான் அப்படிங்கிறான். முந்தானத்து நடந்த சம்பவம். கடுமையா சரி நோம்புட அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு எழுச்சி வெளியே போங்க பாய் அப்படின்னு அனுப்பி வச்சேன். இந்த மாதிரி இருக்கதான் செய்யறாங்க. அதனால இப்படி ஏழை கொமருங்கிற பேர்ல கொமரு காரியம் ரொம்ப புனிதமான காரியம், அது செஞ்சா ஹஜ்ஜி செஞ்ச மாதிரி, இதுக்கெல்லாம் எந்த ஆதாரமும் கிடையாது. இப்படி கொமரு காரியம் சொல்றதுனால தான் வரதட்சணை ஊக்குவிக்கிற மாதிரி ஆயிடுது. அது கூடாது.